அகிலமெங்கும் பறந்து வாழக்கூடிய மினிய உறவுகள் அனைவருக்கும் பாரதியின் அன்பான வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருடைய வாழ்விலும் இனிமையான சிறப்பான நாளாக அமையட்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நீங்களும் நாங்களும் இனிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சி. இன்றும் வரலாற்றில் தடம் பதித்த ஒருவர் உங்களுக்காக வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியின் மூலமாக விளம்பர காத்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இந்நாள் உங்களுக்கு மனம் வீசட்டும், வாழ்க்கையில் சிறப்பை தேடி திரட்டும் என்று மீண்டும் ஒரு முறையிடமான வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் எடுத்துரைத்துக் கொண்டு நிகழ்ச்சியோடு இப்போது நாங்கள் இணைந்து பயணிக்கலாம். அதாவது 20வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உலக வரலாற்றில் தன்னுடைய பங்களிப்பை பற்றி சிந்திக்க தொடங்கியிருந்ததாம் ஆஸ்திரியா. அது மட்டுமல்லாது தங்களுடைய தேசத்தை சேர்ந்த பலர் உலக புகழ் பெற்றிருந்தார்கள் அப்படின்றதையும், அவர்களுடைய உடல்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் உணர்ந்த ஆஸ்திரியர்கள் அவர்கள் எல்லோரையுமே வியன்னாவின் மையப்புற இடுகாட்டில் மறு அடக்கம் செய்ய விரும்பியிருந்தார்களாம். அதாவது கிரேவ் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ஒதுக்கி வியன்னாவின் புகழை உலகெங்கும் பரவ செய்த வரலாற்று நாயகர்களின் மிச்சங்களை அங்கு மறு அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னடா வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு பிறகு இன்று ஒருவர் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னீங்க, வரலாற்றில் ஒருவர்ல இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே முதல்ல அப்படின்னு சொல்ல யோசிக்காதீங்க, விஷயத்துக்கு வருவோம். அது மட்டும் இல்லாத பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வியன்னாவுக்கு செல்லக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களாக இருந்தாலும் கூட கிரேவ் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமாதிக்கு செல்ல யாருமே தவறினதில்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இசை கோர்வை உறங்குகிறது அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும். அதாவது அந்த கல்லறையில் வரலாற்று ஏடுகளிலும் மொசாட் காலத்துல வாழ்ந்த ஒருவர் வாழ்ந்திருக்கிறார், அவர்தான் பீத்தோவன். அதாவது இசை மேதை வாழ்ந்த காலத்துல தன்னுடைய இசை படைப்புகளை இந்த உலகத்துக்கு அள்ளி கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாது இசையால் உலகையை வசீகரித்த ஒரு உன்னத இசை கலைஞன் பீத்தோவன் தான் இன்றைய வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கிறார். அது மட்டுமில்லாது ஐரோப்பிய செவ்வியல் மரபு இசை ஒரு கட்டத்துல அதாவது உணர்வு பூர்வமான இசை, ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இசை படிவத்துக்கு மெல்ல மெல்ல மாறி இருந்த ஒரு காலமாம். அந்த மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் லுட்விக் வான் பீத்தோவன் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாது அமேடியஸ் மொசாட் வடிவமைத்த இசை பாதையில் தான் இவருடைய முதல் பயணம் கூட இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பணிக்கு அதாவது ஒரு தன்னுடைய பணி எப்படி இருக்க வேணும், தன்னுடைய பணியில் நான் எப்படியெல்லாம் செயல்பட வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே மெருகூட்டி தன்னுடைய பாணிக்கு அவர் மாறி இருக்கிறார். அதாவது முதலில் மொசாட் வடிவமைத்த இசை பாதையில் பயணம் செய்த ஒருவர் தன்னுடைய பணியின் நிமித்தம் தன்னுடைய பாணிக்கு மாறிய ஒருவராக திகழ்ந்திருக்கிறார். அவர்தான் பீத்தோவன். அவரை பற்றிய பல சிறப்பு விஷயங்கள் இன்று உங்களுக்காக பலம் பெற காத்திருக்கிறது வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில். இந்த அழகான பாடல கூட அழகான ஒரு வரியை கையாண்டிருப்பாரு நான் முத்துக்குமார். உண்மையிலுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனால் ரொம்ப கியூட்டான ஒரு வரி. அது மட்டும் இல்லாது மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓசை கேட்காமலே இசை அமைத்தான் பீத்தோவனே. உண்மையிலுமே ஓசை கேட்காமல் இசை அமைப்பது என்பது எவ்வளவு ஒரு கடினமான விடயம் அப்படின்றத இந்த பாடலின் மூலம் கூட அவர் அழகாக எடுத்துரைத்திருப்பார் நான் முத்துக்குமார். உண்மையாலுமே ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லிதான் சொல்ல வேண்டும். திறமை உள்ளவர்கள் என்றுமே தோற்பதாக சரித்திரமே கிடையாது. அது எந்த விதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய திறமைகள் தோற்கடிக்கப்படுவதே கிடையாது. சரி, ஓகே, இப்ப நாங்க விஷயத்துக்கு வந்துடலாம். ஜெர்மனியில 1770வது ஆண்டுல டிசம்பர் 16ஆம் தேதி பிறந்தவர் தான் பீத்தோவன். அவருடைய இயற்பெயர் லுட்விக் வான் பீத்தோவன். இவருடைய பெயர்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பீத்தோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பெயர் அப்படியே ஒட்டி உறவாடி வாழ்ந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய தாத்தாவும் தந்தையும் இசை கலைஞர்கள். தந்தை மதுவுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய மகனுடைய இசை திறமையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து ஊக்கமூட்டி இருக்கிறார் அவருடைய தந்தை. உண்மையிலுமே எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்லாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே புகழ் பெற்றிருந்த கூடிய அந்த காலகட்டத்தில், அதாவது மொசாட்டின் அப்பா தன்னுடைய மகனை எப்படி பாடுபட்டு புகழ் பெற்ற ஒரு குழந்தை இசை மேதையாக உருவாக்கினாரோ அதே போலதான் பீத்தோவனின் தந்தையும் தன்னுடைய
மகனை அப்படியே உருவாக்க தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லி வரலாறுகள் கூறுகிறது. அதற்கு சற்று கடுமையாகவும் அவர் நடந்து கொண்டாராம். அதாவது கால் கடுக்க நின்றபடி வயலின் மற்றும் பியோனவை வந்து மணிக்கணக்கில் நிச்சயமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர் சொல்லுவாராம். அந்த கால்வலி பொறுக்க முடியாமல் அழுதால் பிரம்படி தான் விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, ஓகே, இந்த பிரம்படி அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், மைக்கேல் ஜாக்சன் கூட அவருடைய தந்தையும் அப்படித்தானே தன்னுடைய குழந்தை பருவத்திலே, தன்னுடைய மகனின் குழந்தை பருவத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாராம். அதே போலதான் பீத்தோவனின் தந்தை கூட கால்வலி அப்படின்னு சொன்னா பிரம்படியெல்லாம் கொடுத்து அவரை எப்படியாவது இசைக்கோவையிலே வந்து தன்னுடைய மகன் தேர்ச்சி பெற வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக பல சந்தோஷங்களை பலி கொடுத்துத்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட பல விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதையாவது நாங்க இழந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல விடயங்களை இழந்துதானாம் தன்னுடைய மகனை இவ்வளவு தூரம் பெரிய ஆளாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கதைங்க. நிறைய விஷயங்கள் இன்று வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்கலாம். இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜெர்மனியில சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கலைஞரிடம் பியானோ இசைக்க கற்றுக்கொண்டாராம் பீத்தோவன். 12 வயதிலேயே அவர் இசைக்கூறுகளை வடிக்கவும் ஆரம்பித்திருந்தாராம். அது வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம், நீப் வந்து ஒரு இசை மேதை என்றால் மிகை கிடையாது. ஆக பியானோ இசை வடிவங்களை கோர்வை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பீத்தோவனுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாது இந்த இசையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிய ஒருவராகவும் அவர் இருக்கிறார். அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசியல், கலை, இலக்கியம், இசை இப்படி பல துறைகளில் நிறையவே வளர்ச்சி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக அவரை திகழ வைத்தவரும் நீஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீத்தோவனின் இசை வந்து நெஞ்சத்திலும் புத்தம் புதிய இசை வெள்ளங்கள் பொங்கி பிரவாகித்தது என்று சொல்லப்படுகிறது. இலக்கியங்களின் பரிச்சயமும் அவருக்கு புதிய தரிசனங்களை கொடுத்ததாகவும் அவருடைய படைப்பு திறனை கோர்த்தீட்டி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாது இந்த இசை திறமை அனைவருக்கும் தெரிய வர 17வது இசை கச்சேரி நிகழ்த்துவதற்காக வியன்னா சென்றிருக்கிறார். அங்கு வந்து 14 வயது மூத்தவரான மொசாட்டோடு சேர்ந்து இசை கச்சேரி நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அது மிகை அல்ல. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து மொசாட்டும் வந்து பீத்தோவனும் இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும், அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பணியாற்றுவதற்கு எது தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருடைய தாயாருக்கு, அதாவது பீத்தோவனின் தாயாருக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்ததன் காரணமாகவே அவர் மீண்டும் ஜெர்மனிக்கு திரும்பியதாக சொல்லப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் மீண்டும் வியன்னாவுக்கு வர முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்குள் வந்து மொசாட் வந்து இயற்கை எழுதியிருந்தாராம். உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொசாட் வந்து அவ்வளவு சர்வ சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு ஒரு இசை மேதை. சரி, இந்த 2 இசை மேதைகளும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற இந்த இயற்கை மட்டும் அனுமதி கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்று உலகம் வந்து பல அதிசயங்களை கண்டு சாதித்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் கூட ஜெர்மனியில் பிறந்திருந்தாலும் கூட ஆசிரியர்கள் நல்ல பரவலாக இருந்திருக்கக்கூடிய, அதாவது வியன்னாவில் குடியேறி இருந்தாராம் பீத்தோவன். அதற்கு பிறகு மொசாட் வந்து இடையில் விரட்டி அடித்தார் என்று கூட ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதற்கு ஒருவேளை பீத்தோவனின் வளர்ச்சி கண்டுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் எல்லாம் எழுந்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் ஒருவர். ஒலியற்ற உலகின் பிதாமகனாக திகழக்கூடிய பீத்தோவனின் வாழ்க்கை சரிதம் என்று வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரிதம் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கிறது. இந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது உங்களுடைய உடல்ல ஏதாவது கோளாறோ குறைபாடுகளோ இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மனசளவில் நாங்கள் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் உண்மையிலுமே எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே தாண்டி உண்மையிலுமே ஒரு சாதனை படைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சாதனை படைத்த ஒரு மனிதரை பற்றி தான் நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில். இப்போது நாங்கள் விஷயத்துக்கு வரலாம், சரியா? அதாவது
ஐரோப்பிய நகரங்கள்ல ஆஸ்திரியாவின் அதாவது வியன்னா தான் இசைக்கு தலைநகரமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு 17வது வயதில் மனதில் ஏகப்பட்ட கனவுகளோடு பயணமானவர் தான் பீத்தோவன். அவருடைய மானசீக குருவாக இருந்த மொசாட்டை சந்தித்து இசை பயில வேணும் அப்படின்னு சொல்றது அவருடைய ஒரு லட்சியமாக இருந்தாலும் கூட இருவரின் சந்திப்பும் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தருணத்தில் அவர் கடுமையாக நடந்து கொண்டார், புறக்கணித்தார். இப்படியெல்லாம் முரண்பட்ட விவரங்கள் நிறையவே இருந்தாலும் கூட ஆனால் உண்மையிலுமே தன்னுடைய தாயின் உடல்நிலை மோசமான ஒரு செய்தியை கேட்ட பிறகுதான் பீத்தோவன் உடனே ஜெர்மனி திரும்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் ஜெர்மனி திரும்பி ஒரு சில நாட்களிலேயே அவருடைய தாயார் மறைந்து போனதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பீத்தோவனுக்கு 2 இளைய சகோதரர்கள் இருந்தார்களாம். அது மட்டுமல்லாது மனைவியை இழந்து குழந்தைகளை சமாளிக்க முடியாத தந்தை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார். ஆக குடும்பத்தை கவனிக்க அவருக்கு மனநிலையும் அவகாசமும் வருமானமும் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஆக இந்த அத்தனை பொறுப்புகளும் இளைஞராக இருந்த பீத்தோவனின் தலையில் விழுந்தது என்பதே உண்மை. 5 வருடங்களுக்கு அவரால் ஜெர்மனியை விட்டு வெளியிலே வர முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சனால் இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சனால் இவ்வளவு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அது மட்டுமில்லாது இத்தனை பொறுப்புகளும் பீத்தோவனின் தலையில் விழுந்திருந்தாலும் கூட எதிர்பாராத ஒரு விடயம் நடந்தது. அவருடைய காது கேட்கக்கூடிய திறன் மெதுவாக குறைந்து கொண்டே போனதா. இத முதல்ல அவர் ரொம்ப பெருசாவே எடுத்துக்கொள்ளலையா, எப்படியாவது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறார். ஆரம்பத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கக்கூடிய திறன் குறைந்து கொண்டே போய் அதற்கு பிறகு முற்றிலுமாக காது கேளாமல் போயிருக்கிறது. தன்னுடைய குறைபாட்டை நினைத்து மிகவும் நொந்திய போயிட்டாராம் பீத்தோவன். தற்கொலைக்கு கூட முயன்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றது உண்மையிலுமே வரலாற்று உண்மையாகத்தான் இது இருக்கிறது. உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு குறை திடீரென்று வந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் இந்த மனசு எவ்வளவு தூரம் நொந்து போகும் அப்படின்னு சொல்லி அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இந்த மனசை தேற்றி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எதிர்நோக்கி இருக்கிறார் பீத்தோவன். அதற்கு பிறகு அவர் எவ்வாறு முயன்றார் கொஞ்சம் பொறுத்திருங்களேன். வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முகில் FM உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியினை. இன்றைய வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர் ஒலியற்ற உலகின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் பீத்தோவனின் வாழ்க்கை சரிதம் என்று உங்களுக்காக உங்கள் முன்னிலையில். இந்த வேளையில நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவருடைய செவி புலன்கள் கேட்கும் திறனை அற்றுக்கொண்டே சென்றது அப்படின்னு சொல்லி. ஆனா வாழ்க்கையில அற்புதங்கள் பல நேரங்கள்ல உண்மையிலுமே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பால தான் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் பீத்தோவனுக்கும் பல நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவருடைய இசை மேதை தன்மையை உணர்ந்து கொண்ட அவர்கள் ராஜ சபைகள்ல இடம் கிடைக்கிறதுக்கு நிறையவே முன்முயற்சியாக செயற்பட்டார்களாம். ஆக பீத்தோவனின் தந்தை இந்த காலகட்டத்தில் மோசமான ஒரு குடிகாரராக மாறி இருந்தார் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அவருடைய மன ஆற்றாமை இதற்கு ஒரு காரணம் என்று சொன்னாலும் கூட ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் எண்ணி பார்க்கல அப்படின்றது துன்பியல்தார். ஆனா இந்த தருணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சனால் பீத்தோவனின் கைக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவருடைய பென்ஷன் தொகை எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தாராம் அவருடைய தந்தையிடம் சொல்லி அவருடைய நண்பர்கள் தான். அது மட்டும் இல்லாது பீத்தோவனுக்கு ராஜசபை கச்சேரிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்ததா. ஆக மொசாட்டின் பல இசை வடிவங்களை அப்போது மேடைகள்ல இசைத்தவர் தான் இந்த பீத்தோவன். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சனால் ஜோசப் ஹெடின் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு இசை கலைஞரை சந்தித்திருக்கிறார் பீத்தோவன். அதுவும் 22வது வயதில் அவரை சந்தித்திருக்கிறார். அதாவது மொசாட்டுக்கு இணையாக பேசப்பட்டவர் ஹெடின் அப்படின்னு சொன்னால் மிக இல்ல. அவருடைய வழிகாட்டுதலும் அவர் கொடுத்த பாடங்களும் பீத்தோவனை அடுத்த ஒரு கட்டத்திற்கு அழைத்து சென்றது, அதாவது நகர்த்தி சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக இசை பயணங்கள் நிறையவே அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாது சிறிது நாளிலேயே
அவருடைய தந்தையும் வந்து மறைந்து போயிருக்கிறார். இது மிகவும் ஒரு என்ன சொல்றது, மனதுக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் பீத்தோவனுக்கு. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய இசைக்கடவுளாக பீத்தோவன் இசைக்கடவுளாக மதித்து மொசாட் வந்து இளம் வயதிலேயே காலமாகி இருந்தது அவருக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுத்திருந்த ஒரு சம்பவமாக காட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வியன்னா நகரத்தில் இருந்த பீத்தோவன் அந்த இசை வடிவத்தில் அந்த கற்கிறதுலையும் வந்து பியானோ இசை படிவங்கள்ல கற்கிறதுலையும் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தருணத்துல பான் இளவரசர் அவரை பான் நகரத்துக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்ததாகவும் வியன்னாவில் வந்து இசை கற்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல தீர்மானித்து அவர் அங்கேயே தங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு வெளியாக அந்த இளவரசர் கொடுத்து வந்த சம்பளத்தை இழக்க வேண்டி இருந்தது மிகவும் துன்பியலான ஒரு விடயம். காரணம் அவருடைய பொருளாதார நிலைக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகைகள் வந்து இதனாலேயே அப்படியே நின்று போனது அப்படின்னு சொல்லியும் அவருடைய வாழ்க்கை சரிதம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருப்பவர், அதாவது ஒலியற்ற உலகின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் பீத்தோவனை பற்றிய வரலாற்று சரிதங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் கஷ்டங்களை தாண்டி அவருடைய சாதனை இருந்தது, இப்படி பல விடயங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சி. இந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், அதாவது 23வது வயதில் முதல் பியானோ மூலம் பாடல்களை இயற்ற ஆரம்பித்திருந்தாராம் பீத்தோவன். அது மட்டுமில்லாது பல இசை காவியங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நிலை பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய இசை கோர்வைகள் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு புகழை அவருக்கு தேடி கொடுத்ததாம். அது மட்டுமில்லாது வியாபார வெற்றியாகவும் அது அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்துக்கு தேவையான வருமானம் ஒரே நாளில் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஒரு அளவுக்கு அவருடைய பெயரும் புகழும் இருந்தது. அது மட்டுமில்லாது அவருடைய வருமானமும் இருந்தது அவருடைய இசை கோர்வைகள் மூலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமில்லாது மொசாட்டுக்கு அடுத்து அவதரித்திருக்கக்கூடிய ஒரு இசை மேதை பீத்தோவன் என்று இசை விமர்சகர்கள் நிறையவே புகழ ஆரம்பித்திருந்தார்களாம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய இசை பயணமானது இவருடைய வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டமான மாபெரும் இசை படைப்புகளை அவருடைய 28வது வயதிலிருந்தே வெளிவர ஆரம்பித்ததாம். அது மட்டுமில்லாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்லைட் சொனாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை கோர்வையை வந்து 30வது வயதில் அவர் படைத்திருந்தார். அது மட்டுமில்லாது ஏகப்பட்ட சிம்போனிகளையும் வந்து அவர் இயற்றியிருந்தார். இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இசை கலைஞர்களின் கச்சேரிக்கு வசூலிக்கக்கூடிய ஒரு கட்டண தொகையை விட 3 மடங்கு அவருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருடைய இசைக்கு அவ்வளவு ஒரு பெயர் போய் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இசை கோவிகளை அச்சிட்டு வெளியிட நிறைய பேர் வந்து அலை மோதி இருந்தார்களாம் இசை பதிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலாறு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா எது எப்படி இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளிலேயே யாரையுமே சந்திக்கிறதை அவர் தவிர்த்து விட்டாராம் பீத்தோவன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்குது. அதாவது டெனிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காது பிரச்சனை அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் கண்டுபிடித்து சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் காதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஒலி வந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். இது வந்து ஒரு வினோதமான மருத்துவ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதனால வந்து மற்றவர்களோடு பேசக்கூட முடியாதபடி அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருந்ததாம். இதனாலதான் நாம் யாரையுமே சந்திக்கிறத வந்து ரொம்பவே குறைத்து விட்டார் பீத்தோவன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வாழ்க்கை சரிதம் கூட அப்படித்தான் சொல்கிறது. ஆக இந்த காது கேளாமை நோய்க்கான காரணங்கள் நிறையவே வந்து சொன்னாங்களாம். அதாவது தலைமுடியில இருந்த விஷத்தன்மை தான் இதற்கு காரணம், தைபஸ் போன்ற காரணங்களால இது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா எது அப்படி இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க என்பதுதான் உண்மையான விடயம். அது மட்டும் இல்லாது பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐஸ் தண்ணீர்ல வந்து அடிக்கடி வந்து அவர் முகத்துக்கு வந்து கழுவி கொண்டே இருப்பாராம். இதனால கூட இப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா வேறு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாம் வளராத ஒரு காலகட்டத்துல, அதாவது யுத்த காலகட்டத்துல பீத்தோவனுக்கு சரியான சிகிச்சைகள் கிடைக்கல, இதுதான் உண்மையான விஷயம், இதுதான் ரொம்ப சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து எழுந்திருந்ததாம்.
ஆனால் பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு பல பிரபுக்களும் மன்னர்களும் போட்டி போட்டு கொண்டு வந்திருந்தாலும் கூட யுத்த காலங்களில் அவர்களால் தங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு முடியாம காற்றில பறந்து சென்றது அந்த வாக்குறுதிகள். இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் எழுந்து சொல்லப்படுகிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பீத்தோவனின் நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய இசை தங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் பிரபுக்களிடம் அதிகமாக அந்த நாளில் இருந்ததாம். அது மட்டுமில்லாது பீத்தோவனின் கலை மனது அதை ரொம்பவே முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுதான் உண்மையானமே ஒரு விஷயமாக இருக்கிறதாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அடிப்படை வருமானத்துக்காகவே ரொம்பவே அவர் சிரமப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவோ பேரு புகழை சம்பாதித்திருந்தார். அது மட்டுமல்லாது ஆண்டுக்கு கிடைத்த வருமானத்தையே ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தாலும் கூட இந்த நிலைமை எப்படியாவது மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நிலைமை மாறிவிட்டது அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும். இதுல காது கேட்க முடியாத பிரச்சனையும் சேர்ந்து கொண்டதுனால மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார் பீத்தோவன் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பாவில் அப்போது நிலவி இருக்கக்கூடிய அந்த போர் சூழலும் நிதி நெருக்கடிக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடைய இசை கோர்வைகளை மிக குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் கூட அப்போது இந்த ஒரு இசைஞானிக்கு அதாவது பீத்தோவனுக்கு ஏற்பட்டது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டு சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் அவர் சத்தமே இல்லாத ஒரு அமைதியான இடத்துல போய் தங்க சொல்லிட்டாங்களாம் கடைசியில. ஆனால் சில மாதங்கள் அதிகமான ஒரு தனிமையிலேயே இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. தனிமை சில நேரங்களில் இதமாக இருக்கும், சில நேரங்களில் மிகவும் கொடுமையானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிமை மிகவும் கொடுமையானதாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல வேண்டும். தொடர்ந்தும் அவருடைய வாழ்க்கை சரிதம் உங்களுக்காக பலம் பெற காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இது வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் இன்று வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை சரிதம் உங்களுக்காக பலம் வந்து கொண்டிருக்கிறது. பீத்தோவனின் வாழ்க்கை சரிதம். அதாவது நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் போது நம்மால் முடியும் என்று நம்மையே நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவரை நம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேணும். ஆனால் நாங்கள் எங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இருக்கிறது. என்னைக்கு நாங்கள் எங்களை முழுசா நம்புறோமோ அன்றைக்கு வெற்றி தான். சரி, ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனால் நாளுக்கு நாள் அவருடைய காது கேட்பது அதாவது அந்த கேட்கக்கூடிய திறன் ரொம்பவே மோசமாகி கொண்டிருந்ததாம். அப்போது 9வது சிம்போனி இசைக்கப்பட்ட போது அரங்கில எழுந்த கைதட்டல்களை கூட அவரால் கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துயரம் நிறைந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி நாங்களே நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது பாருங்கள், அவருடைய முகத்தை திருப்பி ரசிகர்களை பார்க்க வைத்தார்களாம் அங்கு கூடியிருந்தவர்கள். அது மட்டுமில்லாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சம்பவத்தை நினைத்து அவர் மனசுக்குள்ள ரொம்பவே புழுங்கி போய்விட்டாராம். தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு குலுங்கி அழுதாராம் பீத்தோவன். அதாவது உலக இசை வரலாற்றில் எந்த ஒரு இசை கலைஞனுக்கும் ஏற்பட்டிராத ஒரு கொடுமை இது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாது ஏறக்குறைய ஒரு தனிமை சிறையில் அவருடைய இசை கோர்வைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்ததாம். இசை வரலாற்றில் ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எல்லாத்தையுமே இசை வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல. வெளியுலகம் ஓசையற்றதாக இருந்திருந்தாலும் கூட அவருடைய உள் உலகத்தில் அற்புதமாக இசைக்கோவைகள் ஒலித்ததை யாராலையும் மறுக்க ஒரு முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிதான் சொல்ல வேண்டும். ரொம்பவே ஒரு பிரமிப்பான விடயம் என்று சொன்னாலும் அது மிக அல்ல. இந்த தருணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனால் நிறைய பேர் காதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவருக்கு நிறைய உதவிகளை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மருத்துவ உதவிகளை வழங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா எதுவுமே செயற்கை கருவிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த கருவிகள் எதுவுமே பயன்படையில அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே வந்தாங்களாம். அப்ப அவர்களை அழைத்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு இசையை அவர் வாசித்து காட்டியிருக்கிறார். அந்த இசை ரொம்பவே அழகாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரிதாபமாக அவர் கேட்டதாகவும் அந்த நிகழ்ச்சியிலே அவருடைய நண்பர்கள் கண்ணீரும் சிந்தி விட்டார்களாம். இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு புத்தகத்தை கூட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொன்னால் கால ஓட்டத்துல அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றது இன்னொரு துயரமான ஒரு விடயமாக கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இசையில் இவ்வளவு பெரிய ஒரு சாதனைகளை படைத்த ஒரு இசை ஞானியை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில்
அவருடைய வாழ்க்கை முழுவதும் பணம் அவருக்கு வர்றதும் போறதுமாக இருந்திருக்கிறது. நோயில விழுந்த தன்னுடைய சகோதரனின் மருத்துவத்துக்காக கையில இருந்த அத்தனை பணத்தையுமே அவர் செலவழித்திருக்கிறாராம். எல்லாவற்றையுமே செலவழித்ததற்கு பிறகு ஒன்றுக்குமே வழி இல்லாத ஒருவராக நின்றிருக்கிறார் பீத்தோவன் அப்படின்னு சொன்னால் நீங்க நம்பித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமில்லாது சகோதரனின் மகனை பொறுப்பில்லாத அம்மாவிடமிருந்து சட்ட ரீதியாக மீட்கிறதுக்கு கூட அந்த பணத்தை எல்லாம் அவர் செலவழித்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கேட்கக்கூடிய திறன் முழுக்க முழுக்க போனதற்கு பிறகு பல வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அது எல்லாமே துயரமிக்க காலங்களாகத்தான் பீத்தோவனுக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இசை படைக்கக்கூடிய திறன் மட்டும் ரொம்பவே குறையவே இல்லையாம். எவ்வளவுதான் அவர் இழந்திருந்தாலும் அவருடைய திறமை என்றுமே மழுங்கடிக்கப்படவில்லை அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அது மட்டுமில்லாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய 57வது வயதில் படுத்த படுக்கையில் விழுந்தே போய்விட்டாராம். அவருடைய மிகவும் புகழ் பெற்ற குவார்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கோவைகளின் இறுதி பகுதிகளை அவர் 57வது வயதுல படுக்கையில விழுந்ததற்கு பிறகு எழுதினார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே எவ்வளவு பெரிய ஆச்சரியமிக்க விஷயம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வியந்து பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு வேற வார்த்தைகளே எனக்கு தெரியல. 1872வது ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி இடியோடு மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்ததாம். அந்த நாளில் தானாம் பீத்தோவனின் உயிர் பிரிந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய உடற்குறை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு போயிட்டு தன்னுடைய மன துணிவின் மூலம் வெளியேறி வந்தார். பாத்தீங்களா, அந்த மன துன்பியல்ல இருந்து வெளியில வந்தார் பாருங்க. சொல்லவே முடியாது. அவ்வளவு என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடனே வருமா அப்படின்னு சொல்லலாம், சொல்லவே முடியாது. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க குறிப்பிட்டு சொல்ல வேணும். என்ன அப்படின்னு சொன்னால் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் ஐரோப்பாவின் மாபெரும் இசை கலைஞர்களும் பீத்தோவனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்களாம். வீட்டிலிருந்து தேவாலயம் போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே அருகாமை இருந்திருந்தாலும் கூட மக்கள் வெள்ளம் போல் திரண்டிருந்ததுனால நெரிசலினாலையும் அவருடைய இறுதி பயணம் 1.5 மணி நேரம் நீடித்தது என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இசையின் பல வடிவங்களை படைப்புகளை அள்ளித்தந்தவர் பீத்தோவன். அதாவது 9 சிம்போனிகள், 32 பியானோ சொனட்டாக்கள், 10 வயலின் மற்றும் 5 சோலோ சொனட்டாக்கள், இது எல்லாத்தையுமே தவிர நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன இசைக்கோவைகளை எல்லாமே அவருடைய வாழ்நாள் முழுவதும் படைத்து கொண்டே இருந்த ஒரு மாபெரும் இசை மேதை தான் பீத்தோவன். அவருடைய 5வது வயதில இருந்து கடைசி மூச்சு விடக்கூடிய ஒரு தருணம் வரை அவருடைய படைப்பாற்றல் நிற்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய அலைகளையும் சூறாவளிகளையும் கடந்து செல்லக்கூடிய தீரமான படகு போல அவருடைய இசை பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்றால் உண்மையிலுமே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம்தான். ஆக பீத்தோவனின் படைப்புகளிலேயே மிக உன்னதமானது அப்படின்னு சொல்லி பலரால் சிலாகிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய 16 வகை இசைக்கோவைகள் என்றால் மிக இல்லை. இருந்தும் பாருங்கள், தான் கேட்டு ரசிக்க முடியாத நிலையில் அவரால் எப்படி மகிழ்ச்சி, காதல், சோகம், வேதனை, விரக்தி, வீரியம், அச்சம், இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பல்வேறு பரிமாணங்களை தன்னுடைய இசையில் வெளிக்கொண்டு வர முடிந்தது அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே வரலாற்றுக்கு கூட ஒரு புரியாத புதிர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக உலகையே தன்னுடைய இசையை காதலிக்க செய்த அவர் அவருடைய வாழ்நாளில் சில பெண்களை காதலித்தாராம். ஆனால் ஒரு காதல் கூட கைகூடவில்லை அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கோடிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடைசி வரை அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லையாம். 2வது உலக போரின் போது சோர்ந்து போயிருந்த ஐரோப்பியர்களுக்கு எழுச்சியூட்ட உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் ஒளிபரப்பு கழகம் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் பீத்தோவனின் எழுச்சியூட்டக்கூடிய 5வது சிம்போனி அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கூறின் ஒரு பகுதியை செய்திகளுக்கும் அறிவிப்புகளுக்கும் முன்பு ஒளிபரப்பியது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க இந்த தருணத்துல பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தருணத்தில் நாங்கள் பீத்தோவனின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலகம் வியந்து போற்ற ஒரு முக்கிய காரணம் பீத்தோவனுக்கு இருக்கு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதாவது கண் தெரியாத ஒருவர் அழகான ஒரு ஓவியத்தை தீட்ட முடியும் அப்படின்றத நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே போலதான் காது கேளாத ஒருவரால் அற்புதமான ஒரு இசையை பிரசவிக்க முடியும் அப்படின்றத உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இசைக்கு தேவை என்று சொன்னால் அது நிச்சயமாக புலன்தான், இந்த செவிகள். ஆக
நிச்சயமாக அதை செய்து காட்டி இருக்கிறார், நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதனுக்கு நாங்க ஒரு சல்யூட் அடிக்க தான் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக நிசப்த உலகில் வாழ்ந்து கொண்டே பல அமர படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார் பீத்தோவன். ஆக இவருடைய பேர் சொல்லக்கூடிய இசை படைப்புகள் எல்லாமே அவருடைய கேட்கும் சக்தியை இழந்ததற்கு பிறகுதான் உருவானவை அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் மெய்க்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ளலாம். நீங்களும் நாங்களும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியோடு. இன்றைய வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் பயணம் செய்தவர் பீத்தோவன். ஒலியற்ற உலகின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் பீத்தோவனின் வாழ்க்கை சரிதம் இன்று வரலாற்றில் ஒருவர் நிகழ்ச்சியில் உங்களுக்காக உலா வந்தது. அதாவது காது கேளாமல் போனதுக்கு பிறகு கூட தன்னம்பிக்கையின் அடிமட்டத்தை தொட்டாலும் ஒரு 1/4 நூற்றாண்டு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கை வரம் தர மறுத்திருந்தாலும் கூட திறமையான கருமி அவருக்கு வரமாக்கப்பட்டது. அதன் மூலம்தான் அவருடைய திறமை எண்ணங்கள் அத்தனையுமே ஈடேறப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக நிச்சயமாகவே எங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை எண்ணி நாங்கள் துவண்டு முடங்கி போய் கிடக்காமல் எங்களுடைய திறமைகளை நாங்கள் தேடி தேடி கண்டுபிடித்து புடம்போட்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே பிரகாசிக்கும். நிச்சயமாக திறமை உள்ளவர்கள் என்றுமே தோற்பதில்லை. சரி, அதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் பீத்தோவன். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து முடித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியும் நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியை செவிமடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றி நன்றி நன்றி. அதுவரை அன்புகள் இந்த வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன்